கிறிஸ்துமஸ் ஆஃபர், நியூ இயர் ஆஃபர். எஸ்பிஐல இருந்து மெசேஜ் வந்திருக்கு. ஏன்னா இது 5 பேருக்கு அனுப்புனீங்கன்னா 5000 காசு கிடைக்கும், இல்லைன்னா 50,000 காசு கிடைக்கும் அப்படின்னு மெசேஜ் வந்தோடனே அதை நீங்க கிளிக் பண்றீங்களா? உடனே உங்களுக்கு ஒரு ஆசை வந்திருக்கும், ஆஹா இது 5 பேருக்கு அனுப்புனா நமக்கு காசு கிடைக்குமே அப்படின்னு. ஆனா அப்படி நீங்க அனுப்புனீங்கன்னா அதுலதான் நீங்க ஏமாந்த போறதே அர்த்தம். இப்போது வாட்ஸ்அப், SMS, இன்ஸ்டாகிராம் இது எல்லாத்துலயும் ஒரு மாதிரி மெசேஜ் வருது. அதாவது எஸ்பிஐ கிறிஸ்துமஸ் ஆஃபர் 5 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, உடனே 500 கிடைக்கும். நியூ இயர் கிஃப்ட், லிங்க் ஓபன் பண்ணுங்க, கேஷ் ஜெயிச்சிட்டீங்க. இது எல்லாமே ஸ்கேம் தான். அந்த லிங்க் ஓபன் பண்ணாலே உங்க மொபைல்ல இருந்து மால்வேர் இன்ஸ்டால் ஆகும். உங்கள் பேங்க் OTP, UPI பின், உங்க கான்டாக்ட்ஸ் எல்லாமே அவர்கள் கைக்கு போய்விடும். அடுத்த நாள் உங்க அக்கௌண்ட்ஸ்ல இருந்து பணமும் போயிருக்கும். இது ஒரு செயின் ஸ்கேம். அவர்கள் லிங்க் மேக்சிமம் பேருக்கு போகணும்னு பார்ப்பாங்க. அதனால தான் 5 பேருக்கு அனுப்புங்க, 10 பேருக்கு அனுப்புங்கன்னு சொல்றாங்க. ஒரு முக்கியமான விஷயம், SBI, HDFC, ICICI எந்த பேங்குமே கொஞ்சம் பேருக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு மணி கிடைக்கும், இந்த லிங்க் அனுப்புங்க, உங்களுக்கு கிஃப்ட் வின் பண்றீங்க அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. இத மாதிரி பண்ணுங்கன்னு மெசேஜ் அனுப்ப மாட்டாங்க. இது எல்லாமே முற்றிலும் ஃபேக். இதே போல மெசேஜ் வந்தா ஃபார்வர்ட் பண்ணாதீங்க, லிங்க் ஓபன் பண்ணாதீங்க. அந்த மெசேஜ் சென்டருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி டெலீட் பண்ண சொல்லுங்க. ஸ்கேம் என்று ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போலீஸ் சைபர் செல்லுக்கு கம்ப்ளைண்ட் செய்யலாம். பேங்க்ல கான்டாக்ட் நம்பரை அப்டேட் பண்ணி வைங்க. கிறிஸ்துமஸ், நியூ இயர்னு சொல்லி அவங்க உங்க மகிழ்ச்சியை பாக்குறதுக்கு இல்ல, இந்த பணத்தை எல்லாம் அவங்க எடுக்கத்தான் இந்த ஸ்கேம் நடக்குது. நம்ம அலர்ட்டா இருந்தாலே போதும், நம்ம மட்டும் இல்லாம நம்மள சுத்தி இருக்கிறவங்களும் பாதுகாப்பா இருப்பாங்க. இந்த மாதிரியான ஃபேக்கான விஷயத்துல யாருமே சிக்காம இருக்க ஷேர் பண்ணுங்க,